சார் எடப்பாடி உங்களை கூப்பிட்டு ஏதோ மிரட்டினாராமே சார், உண்மையா அது? எங்களை யாரும் மிரட்டலையே. எங்களை யாரு மிரட்டினாங்க? எங்களை யாரும் மிரட்டல முடியாது. அப்படி மிரட்டி இருந்தாலும் பேரை ஓப்பனா சொன்னாரா? இல்லையில. ஏன் நாங்க தானே இல்லாம் சாதாரண தொண்டர்னா உடனே அறிக்கை வந்திருக்கும்ல, எங்களுக்கே வரல. எங்களை மிரட்டல அவரு 50 ரூபா சொல்லியிருக்காருமா அவரு. உங்களுக்கும் மாஃபாக்கும் சண்டையாம்ல சார்? சரி இவருக்கா? இல்லையே, நாங்க அப்படிலாம் சண்டைலாம் போடலையே. எப்ப யார் சொன்னா சண்டைன்னு? சண்டைலாம் ஒண்ணும் இல்லையே. அப்போ தொலைச்சிடுவேன் அப்படின்னு யார சார் சொன்னீங்க? அது பழைய போன் என் கையில வச்சிருந்தேன், அதை நான் தொலைச்சிருவேன், புதுசு வாங்கிருவேன் அப்படின்னு. அதையே நீ ஏன் அப்படி பேசுறீங்க? வேற அப்படியா சார்? அப்ப உனக்கு என்ன தகுதி இருக்கு, நீ என்ன என்கிட்ட பேசுற அப்படின்னு சொன்னீங்க, அது யாரா சார்? அது என் மனசாட்சியை நானே பேசிக்கிட்டேன். என்னைய பார்த்து அது என்ன ஒரு மாதிரி பேசிக்கிட்டே இருந்துச்சு கண்ணாடியில. அதனால நானே பார்த்து இன்னைக்கு பேசிக்கிட்டேன். அது வீட்டுல பேச வேண்டியது தெரியாம மேடையில பேசிட்டேன். 50 ரூபா அதெல்லாம் ஒரு பிரச்சனையா? வேற அதெல்லாம் விட்டுருங்க சார். நீ பல கட்சியில இருந்து வந்தது, நான் வந்து ஒரே கட்சியில தான் இருக்கேன் அப்படின்னு நிறைய குத்தி காமிக்கிற மாதிரி பேசுனீங்களே, அது யாரு? அல்ல, சத்தியமா நான் இவரெல்லாம் பேசவே கிடையாது. இவரு நானும் ஒரே ஊருக்காரரு. இவரையா நான் பேசணும்? இவர் எனக்கு தம்பி அண்ணன் மாதிரி நல்ல உறவுல இருக்கோம். சொந்த கட்சிக்காரங்க பேசுறதுக்கு நாங்க என்ன இதுவா? நாங்க நல்லா இருக்கோம்மா. யாராவது அப்படி பேசுவாங்களா? அதெல்லாம் இல்லம்மா. வேற சிபிஐக்கெல்லாம் பயப்பட மாட்டேன்னு சொன்னீங்களாமே சார்? அது வந்து அப்போ சும்மா இதுக்குதான். இப்போ நானும் பேய்க்கு பயப்பட மாட்டேன்றதுதான். படம் பார்த்தா ஒரு ஜர்க்கு இருக்கும்ல, அது சும்மா சொல்றதுதான். அதுக்காக வீட்டுக்கு வந்துடக்கூடாதுல்ல, சும்மா பேசிக்கிறது. எங்களுக்குள்ள சண்டை இல்லம்மா, சத்தியமா சண்டை இல்ல. நாங்க ஒன்னாதான் இருக்கோம். என்னங்க கரெக்டு தானே? தெரியாம பேசியிருப்பாங்க யாராவது.